ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பாகம். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். காலேப் தன் மகள் அக்சாளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. மகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி அக்சாளுக்கு அவளுடைய தகப்பன் நீர்ப்பாய்ச்சலான அந்த நிலங்களை கொடுத்தானோ, அதே போல பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் நமக்கும் ஆசீர்வாதங்களை தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அக்சாளிடத்தில் காணப்பட்ட குணநலன்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படின்னா, முதலாவது அக்சாளிடத்தில் காணப்பட்ட காரியம், அவள் தாழ்மை உள்ளவளாய் இருந்தாள். 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவள் தன்னுடைய புருஷன் வீட்டிற்கு செல்லுகிற அந்த புறப்படுகிற நேரத்தில் கழுதையின் மீதிருந்து அவள் இறங்கி வந்தாள் என்று சொல்லப்படுகிறது. மேலிருந்து கீழே இறங்குகிறாள். கழுதையில் உட்கார்ந்து கொண்டே அவள் தன்னுடைய தகப்பனிடத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லை, கழுதையை விட்டு இறங்கி வருகிறாள். அருமையானவர்களே, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே ஒரு மனிதன் தாழ்மையோடு நடந்து கொள்ளும்போது தேவன் அவனை உயர்த்துகிறார். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். எனவே முதலாவது ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையோடு வாருங்கள். ரெண்டாவது இங்கே நாம் பார்க்கிற காரியம் 15ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொன்னாள். ரெண்டாவது, ஜெபத்தோடு வாருங்கள். ஜெபத்தோடு வாருங்கள். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது ஜெபத்தோடு வாருங்கள். இங்கே அவள் வேண்டுதலோடு வருகிறாள். அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுச் சொல்லுகிறாள். எனவே முதலாவது தாழ்மையோடு வாருங்கள். இரண்டாவது ஜெபத்தோடு வாருங்கள். மூன்றாவது 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, வறட்சியான நிலத்தை நீர் தந்தீர். ஏற்றுக்கொள்ளுகிறாள். வறட்சியான நிலம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அதை குறித்து அவள் முறுமுறுக்கவில்லை. ஏன் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் என்று அவள் கேட்காமல், வறட்சியான நிலத்தை தந்தீர், எனக்கு கூடுதலாக சிறப்பான நிலத்தை தாரும் என்று சொல்லுகிறாள். எனவே மூன்றாவது, ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு முறுமுறுப்பில்லாமல் வாருங்கள். இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்று சொல்லி நாம் முறுமுறுப்போடு வருகிறோம். ஆனால் அக்சாள் முறுமுறுப்பில்லாமல் வந்தாள். தகப்பன் கொடுத்ததை முதலாவது அவள் அக்செப்ட் பண்ணி கொள்ளுகிறாள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதற்கு பின்பாக கூடுதலாக அவள் அங்கே நிலம் கேட்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, 3 காரியங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் தாழ்மையோடு வாருங்கள். ரெண்டாவது ஜெபத்தோடு வாருங்கள். மூன்றாவது முறுமுறுப்பில்லாமல் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.